இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவருக்கு தேவனுக்கு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிறதை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டதும் இல்லை, ஒருவரும் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த விஷயத்துல என்ன, இந்த காரியத்துல ஒன்னே ஒன்று நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ்ல, அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தைன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸை பத்தி. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனிப்பட்டதான ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கும் தேவனை நம்புகிற, விசுவாசிக்கிற, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கென்று தனிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தனிப்பட்ட அபிஷேகங்கள், தனிப்பட்ட திட்டங்கள், தனிப்பட்ட தரிசனங்களை உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். அநேக ஊழியர்கள் இன்னைக்கு, அடுத்து வருகிற இளம் ஊழியர்கள், நாங்க அவங்கள போல ஊழியம் செய்யணும், இவங்கள போல ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு பலவிதமான கனவோட ஊழியத்துக்கு வர, நான் உங்களுக்கு ஒரே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களைப் போல இவர்களைப் போல அல்ல. தேவன் உங்களுக்கென்று நியமித்திருக்கிற திட்டத்தின்படி, தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிற பாதையிலே நீங்கள் ஓடும்படி ஒரு தனித்துவம் உங்களிடத்திலே இருக்கிறது. இவர்களைப் போல அவர்களைப் போல அல்லாதபடிக்கு உங்களுக்கென்று தேவன் நியமித்திருக்க தனித்துவத்திலே நீங்கள் ஓடுவதற்கு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்க தரிசனமும் தீர்மானமும் இதுவரையும் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வேதம் போதிக்கிறது. அப்ப இன்னைக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை போராட்டங்கள், சூழல்கள், பிரச்சனைகள், அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நீங்க யோசிக்கிறீங்களா? அவங்க ஊழியம் எப்படி இருக்கு, ஏன் நம்ம ஊழியம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க? கவலைப்படாதீங்க. ஏன்னா வசனத்தின்படி மோசேயை, இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் கானான் தேசத்துக்கு அழைத்து வரும்போது இதுவரைக்கும் மனிதர் நடவா பாதையிலே செங்கடலை பிரித்து நடத்தி வந்தார். ஆனபடினா இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் 40 நாள் இப்படி போயிருந்திருக்கலாமே, ஆனா இப்படி கொண்டு வந்து மோசையை நிறுத்திட்டாரேன்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் கொண்டு வந்து நிறுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்றால் இதுவரையும் யாரும் நடவா பாதையிலே தனது சனத்தை நடத்த வேண்டும் என்று. ஆனபடியால் உங்களையும் தேவன் அப்படியாக நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். இதுவரைக்கும் யாரும் கண்டிராத கடலின் ஆழத்தில் இருக்கிற மிக பயங்கரமான வல்லமையான தமது கரத்தின் புயத்தினாலே ஒரு பாதையை உங்களுக்கு உருவாக்கி உங்களை நடத்துவதற்கு உங்களை அழைத்த தேவன். நீங்கள் காத்திருக்கிற காத்திருப்புக்கு பதில் செய்கிற தேவன் கட்டாயமாக உங்களை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கார். சோர்ந்து போகாதீங்க. கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை சீக்கிரமாய் நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்தபடி அல்ல, தேவன் நிர்ணயித்தபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.